செய்திகளை பார்த்து வருகிறோம். விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்த நிலையில் அந்த விருது வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருதானது வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தாமதம் ஏற்பட்டதாக தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. அடுத்து நடைபெறும் விழாவில் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் வழங்கப்படும் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்டது போல விஜயகாந்திற்கு நேற்று பத்மபூஷன் விருதானது வழங்கப்படவில்லை. ஆண்டுதோறும் 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் நிலையில் தற்போது விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற விழாவில் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருதானது வழங்கப்படவில்லை. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்திலிருந்து பிரபல நடிகரும் அதே போல தேமுதிக நிறுவனருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நேற்றைய தினம் அந்த பத்ம விருது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு வழங்கப்படாதது அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் மறைந்தார். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட்டதற்கு ஒரு நாள் முன்னதாக அவருக்கு அந்த பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்துக்கு முன்னதாக பத்மபூஷன் விருது மத்திய அரசால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக சேவை ஆற்றியவர்களுக்கும் கலை சேவை புரிந்தவர்களுக்கும் சமூக சேவை புரிந்தவர்களுக்கும் வழங்கப்படுவது, அந்த பேர் அறிவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தேமுதிக நிறுவனரும் பிரபல நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த நேற்றைய தினம் அந்த கிட்டத்தட்ட 132 பேருக்கு கடந்த ஜனவரி 25ஆம் தேதி வாசிக்கப்பட்டது. அதுல இந்த முதல் லிஸ்ட் இதுல இவரை கூப்பிட்டு நேற்று கொடுப்பாங்க, அவங்க குடும்பத்தாரை யாராவது அழைத்து கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜயகாந்த் குடும்பத்தாருக்கு எந்த விதமான ஒரு அழைப்பும் இதுவரை வரவில்லை என்று தகவல் தெரிய வந்திருக்கின்றது. தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்குவதிலே தாமதம் ஏற்பட்டிருப்பது தேமுதிக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பேட்டியிலே பேசும்போது குறிப்பிட்டிருந்தார், விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்திருப்பது மகிழ்ச்சி தான், ஆனால் எங்களுக்கு பெரிய கொண்டாட்ட மனநிலை எல்லாம் இல்லை. அவர் செய்த சாதனைகளுக்கு எப்போதோ அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும். அவர் உயிரோடு இருக்கும் போது அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவித்திருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியோடு சென்று அதனை பெற்றிருப்போம். தற்போது அவரே இல்லாத போது அந்த விருதை அறிவித்திருக்கிறார்கள். இதனை பெறுவதிலோ இந்த அறிவிப்பை கேட்டதிலோ எங்களுக்கு எந்த விதமான பெரிய மகிழ்ச்சியும் கிடையாது என பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே இந்த நேற்றைய தினம் யார் யார் விருது பெறுகிறார்கள் என்ற அந்த முதல் பட்டியல் வெளியாகி இருந்தது. டெல்லியில் சென்று நேற்றைய தினம் பலரும் அந்த பத்ம விருதுகளை பெற்றிருந்தார்கள். அதாவது பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 வகையான விருதுகளும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சிலர் பெற்றிருந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து கூட நடன கலைஞர் பத்மா ஆகியோர் எல்லாம் கூட பெற்றிருந்தார்கள். இந்த நிலையிலே விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும், அவர்களும் சென்று வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு நேற்று அந்த விருதானது வழங்கப்படவில்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று அந்த பத்ம விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுல பிரதமர் அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும் 17 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்றைய தினம் வழங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 110 பேருக்கு பத்ம ஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அதற்கான அந்த பட்டியலாம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த முதற்கட்ட பட்டியல் இது சம்பந்தமாக நாம் விசாரித்த போது 2-3 கட்டங்களாக இந்த பத்ம விருதுகள் வழங்கப்படும் என்றும், இதில் முதற்கட்டமாக வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு அந்த பிரபலங்களுக்கு மட்டும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்தடுத்த பட்டியல் வெளியாகும், அடுத்தடுத்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அப்போது விஜயகாந்த் அவர்களது குடும்பத்திற்கு அழைப்பு கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவுக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. அதே போல பிரபல பின்னணி பாடகி உஷா உதுப், அதே போல தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன்,
ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பிரபல டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா உள்ளிட்டோருக்கும் பத்ம விருதுகள் நேற்றைய தினம் வழங்கப்பட்டது. தமிழகத்திலிருந்தும் பத்ம விருதுகள் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் கேப்டன் விஜயகாந்திற்கு நேற்றைய தினம் வழங்கப்படவில்லை. முதற்கட்ட பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறாமல் அடுத்தடுத்த பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறும் என அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் விஜயகாந்துக்கு ஏற்கனவே தாமதமாகத்தான் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. அந்த விருது வழங்குவதிலும் கூட இவ்வளவு தாமதமா என்று தேமுதிக நிர்வாகிகளும் விஜயகாந்த் அவருடைய ரசிகர்களும் ஆதங்கத்திலே இருக்கின்றார்கள். அதை வருத்தமாகவும் அவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.